உன் அம்மா எதை பண்ணாலும் உன் நல்லதுக்காக தான் பண்ணுவேன். ஆனந்த், நீ அமைதியா இரு. சித்தி, நான் வெளியே கிளம்புறப்பவே இனிமே இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். தயவு செஞ்சு கிளம்புங்க. இனிமே நீங்க இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. அதை நான் அனுமதிக்கவே மாட்டேன். என்ன சொன்ன? நாங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஆதி, நீதான் உன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு உன் குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும். என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. என்ன புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் சொன்னது புரியல? நீங்க தான் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்ன. என்னடா நம்மள வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்களேன்னு பாக்குறியா? இங்க என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. புரியும் புரியும், எனக்கு கொஞ்ச நேரத்துல புரியும். புரிய வைக்கிறேன். வாங்க வக்கீல் சார். வணக்கம் மேடம். வணக்கம். கரெக்டான டைம்ல தான் வந்திருக்கீங்க. என்ன வக்கீல் சார், எல்லா வேலையும் கரெக்டா முடிச்சிட்டீங்களா? நல்லபடியா முடிஞ்சது மேடம். ஆதியோட வீடு, அவருக்கு சொந்தமான கம்பெனி, அவரோட பணம் நகை இதெல்லாமே உங்க பேருக்கு மாத்தியாச்சு. இந்தாங்க அதுக்கான பத்திரம். என்ன சொல்றீங்க வக்கீல் சார்? ஆதியோட வீட்டை நான் ஏலத்துல எடுத்து ஆதி பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். அதை எப்படி நீங்க மாத்த முடியும்? பாரதி, வக்கீல் சார் விவரமா சொல்றதை விட